गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ आयातु वरदा देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामाद ब्रह्मयोने नमोऽस्तुते। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। நம்ம 20 வருஷமாகவே யுகசந்தி காலத்தை பற்றி ரொம்ப சொல்லின்னு இருக்கோம். இந்த பரிஸ்திதியை பற்றி ரொம்ப அடிக்கடி பேசின்னு இருக்கோம். என்ன உத்தேசத்தை வச்சுட்டு நம்ம பேசுகிறோம்? ரொம்ப இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ வரப்போகிற காலம் யுகசந்தி காலத்தில் தான் இருக்கும். நம்ம எப்போது இதோ அதோ அப்படின்னு ரெண்டுத்துலேயும் காலை வைக்க முடியாது. ரிஷி மார்க்கம் இல்லை. ஒன்றா ரிஷி மார்க்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா சாதாரண மனுஷாலா இருக்கணும். நான் பக்தி சாதகம் அப்படிங்கிற அந்த முத்திரை வேண்டாம். ஃபஸ்ட்டு குரு சாநித்தியம். அது இந்த சிபிரத்து பேரே குரு சாநித்திய அனுபூதி சிபிரம். பாரத யுத்தம் நடக்கிறது, லட்சம் மனுஷா செத்து போகிறா. யுத்த பூமியில் பயங்கரமாக இருந்தாலும் நாம் அந்த அனுபூதியில் தான் இருப்போம். அதாவது யுத்தம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த யுத்தம் நடந்திருந்தாலும் நம்மளோட மனசு இந்த குரு சாநித்தியங்கிற அந்த நிரந்தர அந்த அனுபூதியில் தான் நம்ம இருப்போம். அதை பழகிக்கணும். நம்ம அந்த அனுபூதி வரணும். ஆனால் அது பழக பழக வந்துடும். இப்போ மாதத்தில் 10ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி அப்படின்னு மூணு குரூப்பாக நம்ம சாதனை பண்ணுறோம். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதியிலேருந்து 19 தேதி வரைக்கும், 21ஆம் தேதியிலேருந்து 29 தேதி வரைக்கும். இது எங்கே இருந்தாலும் இந்த சாதனை இருக்கும். இந்த சாதனை விதானம் இது எல்லாம் நம்ம இந்த ஆசிரமத்தை சேர்ந்த எல்லா இடத்துலையும் இதே தான். இப்போ சேர்ந்தவன் இந்த சாதனையெல்லாம் எத்தனை நாள் மாஸ்டர் பண்ணணும், எப்போ வரைக்கும் இதை செய்யணும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு சாகிற வரைக்கும் அப்படின்னு தான் பதில் சொல்வேன். செத்து போய் கூட சாதனை செய்யறதுக்கு சேதனத்துவம் இல்லை. இப்போ சாதனை செய்கிறவா இந்த நிரந்தரமாக செய்யறதுக்கு வரணும். அவள் அதில் தீவிரமாக இதில் இறங்கிடணும். என்னோடய ஃபேமிலி,
குழந்த என்ன ஆவா அப்படின்னு ஆலோசனை வருது உங்களுக்கு. நீ இதில் இறங்கிட்டா இத்தனை நாள் நீ கவனித்ததை விட இன்னும் நன்னா கவனிப்ப. இப்போ வரைக்கும் நீ மோகத்தோட பார்க்குற ஃபேமிலியை. இதில் இறங்கின அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதில் பார்ப்பேன். மோகத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உனக்கு. ரொம்ப தடவை சொல்லியிருக்கேன், எங்கே எப்படி இருந்தாலும் உன்னோட ஹிருதயத்தில் உள்ள குரு சேத்தனத்துவம் இருக்காரே, அவர் நிரந்தரமாக இருக்கார். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் ஏத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஹிருதயத்தில் இல்லைன்னா காயத்ரி மாதா அல்லது தத்தாத்திரேயர், கிரைஸ்டு ஆர் முகமது, உங்களுக்கு இஷ்டம் அந்த சேதனத்துவத்தை சொல்லிக்கோ. பேரை சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாத. ஒரே ஒரு சேத்தனத்துவம் தான் அகண்ட மண்டலாக்காரம். அந்த சேத்தனத்துவம் ஹிருதயத்தில் இல்லைன்னா நம்ம சின்ன சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவா வெளியில் போயிருக்கா, அவள் சாப்பாட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆகுது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லின்னு இருப்பேன். சம்டைம்ஸு அவளே நம்மளை வீட்டில் இருந்தாலும் அவள் நெசன்னு ஏதாவது பேசின்னு இருக்கிறத நம்மளால் தாங்க முடியாது. இந்த நிகழ்ச்சி பிரபஞ்சத்தில் தினம் நடக்கிறது. தீர்த்தத்துக்கோசரம் நம்ம ஹிமாலயாவுக்கு போக வேண்டாம். நிரந்தரம் குரு சாநித்தியத்தை நீ அனுபவி. இப்போ பிரின்ஸ்பால் இருக்கும்போது காலேஜ் எப்படி இருக்கும், பிரின்ஸ்பால் இல்லாத போது காலேஜ் எப்படி இருக்கும், புரியுறதா? குரு சாநித்தியம் நிரந்தரமாக குரு ஹிருதயத்தில் இருக்க. இப்போ பிரின்சிபால் காலேஜில் இருந்தால் நீ எப்படி இருப்ப, உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? கார் வெளியிலேருந்து அந்த காம்பஸில் நுழையிறது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது பிரின்சிபால் கையில் தடியை வச்சுன்னு உன் முன்னாடி நிற்கலை. அந்த மாறுதல் எப்படி வந்தது அதை கவனி. சாநித்தியம், குருவோட சாநித்தியம் ஹிருதயத்தில் நிரந்தரமாக இருக்குது. அதை நீ அனுபவிக்கும்போது நாம் செய்கிற நிறைய வேலை அவரால் தான் செய்கிறோம். கேரண்டியாக நம்மால் செய்ய முடியாத வேலையை கூட அந்த சமயம் குரு சாநித்திய இருக்கிறதுனால செய்கிறோம். நம்ம செய்ய முடியல அப்படின்னு நீ நிராசைப்படாத. நீ பண்ண முடியும். அது ஒரு நாளில் வராது. எப்படி எக்ஸாமுக்கு மார்ச் எழுதிட்டு ஃபெயில் ஆகிட்டா செப்டம்பர் ஃபெயில் ஆகிட்டா மார்ச் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எதுக்கு அப்படி சொல்கிறோம்? எவ்ரிடே தினம் சாதனை, நிரந்தரமாக குரு உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கார் என்கிற சாதனை. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆனால் இதுவே லாஸ்ட்டு ஸ்டெப் இல்லை. இத்தனை நாட்கள் நம்ம நடனம் பண்ணினோம். இனிமேல் அப்படி பண்ணாத. நிஜமான யோக சாதனை அப்படின்னா நம்மகிட்ட பரமாத்மா ஆத்தியாத்மிகத்தில் நம்ம ரொம்ப நீச்சமாக தயாராகி இருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு டைம் ஓம் பூர்பு ஸ்வக அப்படின்னு சொல்கிறோம், ஒரு டைம் ராமா அப்படின்னு நம்ம நடிக்கிறோம். இத்தனை நாள் நம்ம நடனமே பண்ணியிருக்கோம். இதை நன்னா நீ புரிஞ்சுக்கோ. இனிமேல் நடனம் பண்ண முடியாது.
நம்மகிட்ட இருக்கிற பரமாத்மாவை ஹிருதயத்தில் உள்ள குருவோட சம்பந்தம் செஞ்சுக்கணும். நாம் எதுவுமே பண்ண வேண்டாம். எப்படி சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறது? நீ ஏற்படுத்திக்கலை. இப்படியே நீ செஞ்சிருந்தா ரொம்ப நன்னா இருந்திருப்ப. நாம் செய்யலை. செய்பவர் யார்? அவரே தான் செய்கிறார். செய்யும்போது மனசு எங்கேயோ இருந்ததுன்னா கிளாஸில் பாடம் சொல்லித்தரது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சொல்லும்போது மனசு அதை கவனிக்காமல் எங்கேயோ போயிடுறது. அப்போ அந்த பாயிண்ட்டு உனக்கு புரியாது. அது டீச்சர் தப்புக்கு அது கிடையாது, அந்த தப்பு உன்னுடையது. ஸோ குரு சாநியத்தை நீ நிரந்தரமாக அனுபவிச்சுட்டு இருந்தாக்க நிரந்தரமாக குருவோடைய அனுகிரகம் வருகிறது. இந்த வரியை நன்னா திருப்பி இன்னொரு தடவை கேளு, புரிஞ்சுக்கோ. குருவோட சாநித்தியம் நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்குது. அப்போ குருவோட அனுகிரகம் நிரந்தரமாக வருது. இப்போ வீட்டில் கரண்ட் இருக்குது. சடன்னாக கரண்ட்டு போயிடுது. கரண்ட் இருந்தால் ஃபேன் சுற்றும், லைட் எரியும், கம்ப்யூட்டர் வேலை பண்ணும். நிரந்தரமாக குருவோட சாநித்தியம் இருந்தால் அது ஒரு தாரை, ஒரு இந்த ஹோமத்திலலாம் நெய் விடும்போது தாரை மாதிரி நெய் வரும் பாரு, நெய் அக்னியில் விழும். அந்த மாதிரி அவரோட கிரேஸ் வரும். இருட்டு இருந்தால் லைட்டு எரியல அப்படின்னு சொல்கிறோம். ஸ்விட்சை போட்டு லைட்டு எரியலன்னா ஒன்று நீ கண்ணை மூடிண்டு இருக்க, அல்லது கரண்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த தப்பு பண்ணுறோம். குருவோட சேர்ந்து நம்ம அனுபூதி அடைஞ்சால் நம்மளோட லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மாஸ்டர் ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னா லிங்க் இல்லை, லிங்க்கு வச்சுக்கோ. லிங்க்கு வச்சுக்கணும் கண்டிப்பாக. சுவாத்தியாயம் எத்தனை நாள் படித்தேன், சோஸ்திரம் என்ன பண்ணினேன், பூஜை என்ன பண்ணினேன், யஜ்யம் எப்படி பண்ணினேன், யஜ்யத்தில் எத்தனை ஆவர்த்தி பண்ணினேன் அப்படின்னு இந்த கர்ம காண்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காத. உன் மனசு குரு மேதே அப்படியே நிரந்தரமாக இருக்கணும். அப்போ நீ குருவை பார்ப்ப. சாயிக்கு 12 வருஷம் ஆச்சு. அவர் நிரந்தரமாக 12 வருஷமும் குரு சாநித்தியத்தில் தான் இருந்தார். குருவையே பார்த்துன்னு இருந்தார். ஒரு செகண்டு கூட அவர் குருவை விட்டு என்னண்ட போல. மனசு எப்பவும் குரு மீதே இருக்கணும். ஷீரடி சாயி அதையே தான் சொன்னார். அப்போ எனக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் மாஸ்டர்? உனக்கு அவ்வளோ வருஷம் ஆகாது. லைட்டை கண்டுபிடிச்சவாளுக்கு அதாவது 6 வருஷம் ஆகியிருக்கலாம். அதாவது லைட்டு எவ்வளோ ஃபில்மெண்ட்டு, அதை ஷேப்பு, என்ன கிளாஸ் போடணும் அப்படின்லாம் அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆகிருக்கலாம். ஆனால் அதை கண்டுபிடிச்சி அதை வெளியில் சொன்னப்புறம் நமக்கு அவ்வளோ வருஷம் ஆகாது. பல்பை போட்ட உடனே ஸ்விட்சை ஆன் பண்ணினா லைட் எரியும். எல்லாம் இப்போ ரெடிமேடாக கிடைக்கிறது கடையிலேயே.
உனக்கு ரெடிமேடாக இருக்கிற சூத்திரத்தை ஃபாலோ பண்ணு. இது சொல்கிறது ரொம்ப நன்னா புரிஞ்சுடுத்துன்னு நீ நினைக்கிற. அர்த்தம் ஆயிடுத்து அப்படின்னா நோ ப்ராப்ளம். உன் லைஃபு லைட்டு போல் பிரகாசமாக இருக்கும். பகவத்கீதையை ஸ்ரீகிருஷ்ணர் யுத்த பூமியில் சொன்னார். சங்கு ஊதிட்டா, நெக்ஸ்ட்டு யுத்தம் நடக்கணும். யுத்த பூமியில் நான் சாதனை பண்ணுறேன் அப்படின்னா நடக்காது. இன்ஸ்டானியஸாக இம்மீடியட்டாக தட்சணமாக சாதனை பண்ணவன் எப்படி இருப்பான்? நீ சாதனை பண்ணியிருந்தாக்கா அங்கே டக்குன்னு யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவ. அதாவது அர்ஜுனன் கூட அவர் ஒன்றும் தெரியாதவன் தான். விஸ்வரூபத்தை தரிசிக்கிற சக்தி கிருஷ்ணர் கொடுத்தார். அந்த ஸ்திதிக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? மனசு மாறணும். உன் மனசை கொஞ்சம் மாற்றிக்கும். பௌதிகமாக சில கோரிக்கை இருக்குது. எங்கிட்ட வரவா எல்லாரும் பௌதிகமாக இருக்கிற கோரிக்கையை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கு. நீங்கள் எப்படி பேசினாலும் பௌதிகமாக இருக்கிறதே தெரியுறதே தவிர அசலான ஒரு ஜம்பிங்கை பார்க்க முடியல உங்கள்கிட்ட. தைரியத்தை வரவழைச்சுட்டு நன்னா ஜம்ப் பண்ணிவிடும். மற்றதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பதட்டப்படாத. ஜம்பே பண்ணாதவாளை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் வரல, ரொம்ப வருஷம் ஆகியும் வரல, அதெல்லாம் பற்றி கவலைப்படாத. டோன்ட் மைண்ட் இட். உனக்கு பௌதிகமான விஷயங்களை குறையலை அப்படின்னா யாருக்குமே வராது. அந்த அசம்பவத்தை கட் பண்ணிக்கோ, முயற்சி பண்ணு. சிம்பிள் ஃபார்முலா கவனி. நாம் அநேக ஜென்மங்கள் எடுத்தோம். நிறைய சம்பந்த பாந்தவியம், உறவுகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருந்தோம். எதுவுமே சாஸ்வதம் இல்லை. இது புரிஞ்சுதா இல்லையா? முதல்ல பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? வேதாந்தத்தை நம்ம சொல்கிறோம், இது உபயோகப்படாதுன்னு நீ நினைக்கிற. 2 பாயிண்ட்டை நீ நினைவுபடுத்திக்கோ. மிருத்யு விவேகம், இதை நன்னா நினைவுபடுத்திக்கோ. நம்ம செத்து போகிறோம். இப்போ இதை சொல்கிறேன். ஒருவேளை நாளைக்கே கூட நான் செத்து போயிருக்கலாம். ஒருத்தனோட இது மட்டும் இது மாதிரி கிடையாது, எல்லாரோடதும் இதே மாதிரி தான். எல்லாம் இப்படி இருந்தும் நம்ம ரொம்ப கவலைப்படுறோமே. வீடு, வாசல், காரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டிற்கு தேவையானதை சம்பாதி. அதை தப்புன்னு சொல்லலை. சொல்கிற பாயிண்ட்டை நன்னா நிதானமாக புரிஞ்சுக்கோ. ஒன்றுமே இல்லாத தியாகம் பண்ணுறேன், ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் நீ நினைக்கிற. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட பாத்தியதை, ரெஸ்பான்சிபிளை செய்யாமல் ஓடுறியா? அதை எந்த குருவும் அக்செப்ட் செய்ய மாட்டா.
அந்த பாத்தியத்தை உன்னோட ரெஸ்பான்சிபிள் எங்கேருந்து வருது? உன்னோட பூர்வ ஜென்ம கர்மத்தால் தான் வருது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அக்கா, தங்க, குழந்தைகள், இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நேச்சர் உனக்கு தரல. இதை விட பெஸ்ட்டாக தர முடியாதனால தான் நேச்சர் இதை கொடுத்துருக்கு. பிரகிருதி மதர். அம்மா எப்பவும் குழந்தைகளுக்கு ஆனந்தமாக இருக்கிறத தான் தருவா. இதை விட பெஸ்ட்டு பகவான் பிரகிருதி நமக்கு தர முடியாமல் இருக்குது. அவள் கொடுத்துருக்கிறது பெஸ்ட்டு. அதை நீ நன்னா அர்த்தம் பண்ணிக்கோ. பகவான் நமக்கு இதை விட பெஸ்ட்டு கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம எவ்வளோ சக்தி இருக்குது, உன்னோட எபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கோ. பகவான் தயாசாகர், கருணாசாகர், பிரேமசாகர், ஓஷன் ஆஃப் ஆல், ஆம்னி பிரசன்ட், சர்வ சாமர்த்தியம் உள்ளவர், சர்வஜத்துவம், சர்வ வியாபியத்துவம் உள்ள அவர் உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் முடியாமல் போகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ லிங்க்கு வச்சுக்கல. நீ உன்னோட கோரிக்கையை கேட்காத, இந்த உன்னோட செய்யாத அப்படின்லாம் சொல்லலை. ப்ராப்ளம் அப்படின்னா நீ பகவானோட லிங்க்கு வச்சுக்கோ. நீ கேட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தா அவர் உனக்கு கொடுக்க முடியாது. இந்த வருஷம், இந்த மாதம் உன்னோட டைரக்ஷனை மாற்றிக்கோ. எதுவுமே கேட்காத. என்ன சூழ்நிலையில் நீ இருந்தாலும் அது பகவானுடைய அனுக்கிரகமே. இதை டைரெக்டாக நீ அர்த்தம் பண்ணிக்கோ. நிறைய இடத்துல ரொம்ப இன்னும் எக்ஸ்பெக்ட்கிட்ட போவா. டாக்டர்கிட்ட போவா, இன்னொரு டாக்டர்கிட்ட போவா, 50,000 பணம் கேட்பா. நான் நன்னா பண்ணினேன், என்னோடய ரோகம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாள். அதாவது டாக்டர்கிட்ட இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தேடி 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 போவாள். அவள்கிட்ட எக்கச்சக்கமாக பணமும் கேட்பா. அவள் டாக்டர் நான் என்கிட்ட வந்ததுனால தான் உன்னோட வியாதி போச்சு அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் டாக்டர்கிட்ட போய் செத்து போயிடுறாளே, அப்போ என்ன சொல்லுவாள் டாக்டர்? நான் பிரயத்தனம் பண்ணேன், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லுவாள். எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, செத்து போனவா அவளோட கர்மா அப்படிங்கிற போது ரோகம் க்யூர் ஆகிறது கூட அவள் கர்மம் தானே. நீ எங்கே எப்படி வாழறையோ அது உன் கர்மா, அது குருவுடையது இல்லை. இது புரியாமல் பகவான் குருவை நீ திட்டாத. தர்மம் இருந்தால் பகவான் கிட்ட போய் உட்காந்துக்கோ. பகவானோட அம்சம்தான் நாம். இப்போ ராஜா உட்காந்துருக்க, ராஜாவுடைய புள்ள மண்ணுலெல்லாம் விளையாடி சேரு சகதியாக அப்படியே ராஜாவிட்ட போய் மடியில் உட்காந்துக்கிறார் அந்த பையன். அப்போ ராஜாவுக்கு கோபம் வருமா? அந்த குழந்தைய திட்டுவாரா? ஆனால் அவர் நீ எவ்வளோ அழகாக இருக்க, புழுதியில் விளையாடி வந்திருந்தாலும் நீ நன்னா இருக்கியே அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம்.
அந்த தெய்வத்தோட அம்சம்தான் நாம். ரிஷிகள் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டா. அப்படியே பொய் சொன்னாலும் அது நிஜமாயிடும். அந்த ரிஷிகளோட சக்தி அப்படி. பகவான் வரைக்கும் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லை. கரெக்டாக பிரகிருதியோட நியமம் தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகூல்யமாக நீ வாழ்ந்தா போகிறோம். குரு அபத்தமாக பேசினா கூட அது நிஜமாயிடும். அதாவது சூரியன் வராது அப்படின்னா சோலார் மேக்னெட்டிக் பவர் வராது. அதாவது நீங்கள் பகவானுடைய அம்சம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறா. நீ எதுக்கு உற்சாகமே இல்லாமல் பலம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்க? நீ சோர்ந்து போய் கையாலாகாமல் உட்காந்துருந்தா அது உன்னோட தப்பு. அதுக்கு பகவான் என்ன பண்ணுவார்? தட் இஸ் யுவர் ஃபால்ட்டு. அதை நீ சரிப்படுத்திக்கோ. நீ எப்போவும் ஒரு மனுஷா மீது, ஒரு சமஸ்தம் மீது, ஒரு தேவதா மீது ஆதாரப்படாத, யாச்சிக்காத. அதாவது நீ படிக்கலை அப்படின்னா அது உன்னோட தப்பு. சிலபஸ் நீ ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா தேவதா சக்தி கூட உனக்கு மார்க்கு போடாது. அசம்பவம். அதனால் என்ன, நான் பணம் கொடுத்து மார்க்கு வாங்குவேன் அப்படின்னா அது பௌதீகத்தில் நடக்கும், மாஸ்டர்கிட்ட நடக்காது. அந்த லாஜிக்கெல்லாம் இங்கே கொண்டு வராத. படித்தா பாஸ், படிக்கலைன்னா ஃபெயில். கர்மா என்ன செய்ய போகிறது? நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ உன்னோட குருவோட சேர்ந்துடு. உடனே எழுந்து போயிடாத. அதாவது மௌனமாக இரு, கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறேன். மௌனமாக உட்காரு. அரை மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் உட்காரு. 1 hour உட்காருறியா, 2 மணி நேரம் உட்காருறியா, உட்காரு. மழை வரதா, வரட்டும், நனைஞ்சு போ. நான் நாளைக்கு போய் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படிங்காத. இந்த க்ஷணத்தில் இந்த இடத்துல மௌனத்தை பழகு, உட்காரு. சிகரெட் பிடிக்கிறவா சிகரெட்டை விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பாக்கெட் சிகரெட் எடுத்துப்பா. இந்த எது ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் இந்த க்ஷணம் இப்போவே பண்ணணும். கண்ணை மூடு. பேக் போனை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நோ ஆலோசனை. அப்போ வர்றது குருவே. நீ உன்னை குருவிட்ட ஒப்படைச்சிடும். இந்த க்ஷணத்தை இப்போ நீ உபயோகிக்காமல் வேலை இருக்குது அப்படின்னா நான் உன்னை என்ன சொல்ல முடியும்? நல்ல அற்புதமான நேரம். என்னோட ப்ரெசன்ஸில் சாதனை செய்கிறதுக்கு சொல்லித்தரேன். நீ அந்த ஸ்திதிக்கு போக முடியும். நீயா தனியாக உட்காந்தா நீ அந்த ஸ்திதிக்கு போக முடியாது. அது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுக்காக தான் நீ இந்த ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு சொல்கிற. நம்மளோட ஆசிரமத்தில் எல்லாத்துக்குமே அனுப்புகிற சக்தி தாரம், சக்தி அந்த தரங்கம் போகும்.
இப்போ என்னோட காலேஜில் நான் சொல்கிறத கேட்பா. அதே இன்னொரு காலேஜில் போய் நான் சொல்கிறேன்னா கேட்பாளா? அதாவது கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் சொல்லும்போது கேட்பா. இங்கே இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா ஆசிரமத்துலேயும் இதே ரூல் தான் வச்சுருக்கு. நிரந்தரமாக நிச்சிந்தையாக உட்காரு, மௌனம், பேசவே பேசாத. உன்னால் எவ்வளோ நேரம் அப்படி இருக்க முடியும்னு பார்க்குறேன். ரொம்ப நேரம் உட்கார முடியலையா? நட. மானசிக ஸ்திதி அதே இருக்கணும். அகண்ட சேதனத்துவம், யுவர் பார்ட் ஆஃப் இட். அந்த அகண்ட சேதனத்துவத்தில் நீ ஒரு பாகம்தான். இப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருங்கிறேன். உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது, இதோட வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னா ஓகே, எழுந்து போய் வேலை பண்ணு. நிரந்தர ஆலோசனை இல்லாத ஸ்திதி, அது அப்படியே இருக்கணும். ஆலோசனை வந்தால் அது பின்னாடி ஓடாத. காயத்ரி ஜபம் பண்ண வேண்டாம், ரூப தரிசனம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், நோ தாட்ஸ். நிரந்தர மௌனம், பிளாங்க் ஸ்திதி. அந்த பிளாங்க் ஸ்திதியே கவனி. ஸ்வஸ்தி.